கொலை செய்யப்பட்ட சகோதரர்களின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறி நடந்தவற்றை பொதுமக்களிடம் கேட்டறிந்த விடுதலை கட்சியின் தமிழ்நாடு மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா கோவில் காமராஜ் நகரை சேர்ந்த கண்ணன் கார்த்திக் சகோதரர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருமகன் அவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். மாவட்டத்தையே பெரும் பரபரப்பை உள்ளாக்கிய சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சகோதரர்களின் இல்லம் அமைந்துள்ள காமராஜர் நகருக்கு இன்று மதியம் வருகை புரிந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வெட்டி கொலை செய்யப்பட்ட கண்ணனின் மனைவி மற்றும் கண்ணனின் தாய் ஆகியோரை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவரது உறவினர்களை சந்தித்து நடைபெற்ற விவரங்களை கேட்டறிந்தார். வன்னியரசு இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். அந்த பகுதியிலே பர்வீன் பானு அவரும் அந்த பெண்ணும் 45 வயது மதிக்கத்தக்க பெண். அந்த பெண்ணும் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதில் ஒரே ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் பலரை தப்பிக்க விட்டிருக்கிறார்கள் அல்லது கண்ணும் காணாமல் இருக்கிறது காவல்துறை. ஆகவே அந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல இந்த வழக்கிலும் சிபிசிஐடி விசாரணையை நடத்த வேண்டும். இந்த கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது இதுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த சமயவிரோத கும்பல், உண்மையான கும்பலையும் காவல்துறை கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த 2 காரணங்களை மையப்படுத்தி அதாவது கண்ணன் கார்த்திக் படுகொலை, அதே போல பர்வீன் பானு பாலியல் வல்லுறவு படுகொலை, இந்த 2 சம்பவங்களை வைத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறந்தாங்கியில மாலை 3 மணிக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் ஜனநாயக சக்திகள் அத்தனை பேரும் பங்கேற்று நீதியை நிலைநிறுத்த வேண்டும். காவல்துறை உண்மையாக மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல்துறை இருக்க வேண்டும். அவர்கள் சமூக விரோத கும்பலுக்கு ஆதரவளிப்பது, சமூக விரோத கும்பலை பாதுகாப்பது, கஞ்சா வியாபாரிகளை பாதுகாக்கின்ற போக்கு என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். குறித்து வரக்கூடிய சட்டமன்றத்திலேயோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆளும் திமுக கட்சியோட ரொம்ப நெருங்கிய கூட்டணியில் இருக்கிறீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தான் கொலை செய்யப்படுறாங்க, தொடர்ந்து பண்ணுறாங்க. சிறுபான்மையினர் புதுசாக இப்போ முஸ்லீம் போன்ற இன்னொரு வன்கொடுமை மாவட்டத்தில் புதுசாக நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டை தடுத்து பாடுறதுனால இந்த அளவுக்கு வன்முறை பெரிய நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த குற்றச்சாட்டு குறித்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் தான் இதை முன்னெடுக்கிறோம். யாரும் இது குறித்து அக்கறைப்படுவதாக இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இதுவரை வேற யாரும் எந்த கட்சியும் இது குறித்து பேசியிருக்கிறார் என்று தெரியவில்லை. கட்டாயம் நாங்கள் எங்களுடைய தலைவர் கவனத்திற்கு இதை எடுத்து சென்றிருக்கின்றோம். அவரும் பேசியிருக்கிறார்கள். இது முதல்வர் கவனத்துக்கு நாங்கள் எடுத்து செல்வோம். இதையெல்லாம் தாண்டி மக்கள் மன்றத்திலே, மக்கள் களத்தில் மக்களுக்காக எப்போதும் சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய இயக்கம், பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஆகவே கூட்டணி என்பது வேறு, மக்களுடைய உரிமைகள், மக்களுடைய பாதுகாப்பு என்பது வேறு. ஆகவே 2ஐயும் ஒன்றாக நாங்கள் பார்க்க மாட்டோம். போராட்ட காலத்தில் நாங்கள் மக்களை அணிதிரட்டுவோம். ஒரே மாசத்துல 4 கொலை நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு இல்ல, அதுதான். அதாவது அந்த அறந்தாங்கி பகுதி மட்டும் புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு வன்கொடுமை பிரதேசமாக அறிவிக்க வேண்டும். அப்படி வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது அதுக்கு கூடுதலான பாதுகாப்பு, கூடுதலான காவல்துறை, கூடுதலான விசாரணை, கூடுதலான நீதிபதி, இந்த மாதிரியான ஒரு அந்த சிஸ்டம் உருவாகும். எப்படி நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, எப்படி இந்த ரவுடிகளை கண்காணிப்பதற்கு என்று ஒரு பிரிவு இருக்கின்றதோ, அதே போல கூலிப்படைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அந்த நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அந்த கோரிக்கையும் சேர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுவோம்.